திரும்பவும் சொல்றேன், செல்வி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவளுக்கு இந்த மாதிரி திருடுற பழக்கம்லாம் கிடையவே கிடையாது. அவளும் சரி அவங்க அப்பாவும் சரி கொடுத்து பழக்கப்பட்டவங்க, யாரு பணத்தையும் எடுத்து பழக்கப்பட்டவங்க இல்ல. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு, அதுதான் என்னன்னு தெரியல. செல்வியோட அப்பா மான ரோஷத்துக்கு கட்டுப்பட்டவர். நாம கொடுத்த அந்த 10 லட்சம் பணத்தை கூட என் முகத்துல வந்து தூக்கி அடிச்சுட்டு போனவர். நமக்கு அவர் மேல வருத்தம் இருக்குன்றதுக்காக அவர் மானஸ்தங்கிற விஷயத்த இல்லைன்னு சொல்லிட முடியாது. அப்பேற்பட்டவரோட மக செல்வி, அவ இப்படி ஒரு கீழ்த்தரமான காரியத்தை பண்ணிருப்பான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அப்போ யார் தாங்க இந்த காரியத்தை பண்ணிருப்பா? அதுதான் எனக்கும் தெரியல. ஆனா நிச்சயமா என்னை பொறுத்தவரை செல்வி இந்த பணத்தை திருடி இருக்க மாட்டா. ஒருவேளை அக்கா சொல்ற மாதிரி இருந்திருந்தா ஏதாவது ஞாபக மறதியில வேணா பணத்தை வேற எங்கேயாவது வச்சிருக்கலாமே தவிர இவ்வளவு பெரிய தப்பா அவ பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ பீரோல வச்ச பணம் எப்படிங்க காணாம போயிருக்கும்? கண்டுபிடிக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி செல்வி இத பண்ணிருக்க கூடாதுன்னு தான் இருக்கு. ஆனா யார் இத பண்ணிருந்தாலும் தப்பு தாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சே ஆகணும். சரிங்க, ஏற்கனவே ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க. இந்த பாலை குடிச்சிட்டு வந்து படுங்க. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். இந்தாங்க. உன் பொண்டாட்டி என் மாப்பிள்ளையும் பொண்ணும் கொடுத்த பணத்தை கொண்டு வந்து தான் கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக அவ கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கா. எங்க கண்ணில் மண்ணு தூவிட்டான்னு சொல்றேன்.